பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்குறாரு. ஏன் அங்கே போனவர் ஏன் சோனியா காந்தி ராகுல் காந்தியும் பார்க்காம வந்தார்? கேள்வி வரும்ல. ஏன் கேரளா சிஎம் உடைய இதுக்கு வந்து பதவியேற்பு விழாவுக்கு போகாமல் இருந்தார்? இந்த கேள்வி வரும் இல்லையா? அந்த நாடாளுமன்ற அவைகளில் பேசிய பேச்சுகள் அத்தனையும் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. இட்ஸ் ஃபார் தி ஹிஸ்ட்ரி, ஃபார் தி ஃபியூச்சர். அதனால வந்து இவங்க அங்கே போய் என்ன பேசுறது தயங்குறாங்க நினைக்கிறேன். என்ன பாதையில் அரசு போகுதுங்கிறது தெரியாமல் நம்ம இருக்கோம். அரசுக்கே தெரியுதான்னு தெரியல. போலீஸ் வந்து சொல்லுது இவங்களுடைய கட்சிக்காரங்க 2 பேர் தான் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போய் வல்லுநருக்கு உட்படுத்தினார்கள் அப்படின்னு போலீஸ் வந்து சொல்லுது. போலீஸ் வந்து யாரு கீழே இருக்குது? விஜய் கீழே இருக்குது. அப்போ விஜய் போய் சொல்கிறாரு. பொதுவாக வந்து இளையோர்களை வந்து நம்ம ஓட் பேங்க்கில் கொண்டு வரணுங்கிற ஆர்வம் அண்ணாமலைக்கு இருக்குது. அந்த ஓட் பேங்க் ஏற்கனவே வந்து விஜய்ட்டு இருக்குது. ஆனால் அதில் வந்து ஓட்டை உடசல் விழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப்போவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. வணக்கம். காங்கிரஸ்க்கு மேலும் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டிருக்கு தாவைக்காவிலிருந்து. சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்ததால தமிழ்நாட்டுக்கான ஒரு எம்பி சீட்டு கிடைத்திருக்கு. இப்போ அது தாவேக்காவுக்கு பெரும்பான்மையான இடங்கள் இருக்கிறதுனால அவங்க தரப்புல இருந்து ஒரு சீட் அவங்க வந்து இந்த 2 வருடங்களுக்கு அவங்க சார்பில் ராஜ்யசபால ஒரு குரலாக அவங்க ஒலித்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்தை காங்கிரஸுக்கு கொடுத்திருக்காங்க. அதற்கு காரணங்களாக பல விதங்கள் சொல்லப்படுது. குறிப்பாக காங்கிரஸுக்கு அல்லது பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு நன்றி கடனாக விஜய் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதே சமயம் பாஜகவை அடுத்த 2 வருடங்களுக்கு மேலவையில வந்து எதிர்க்க வேண்டிய சூழல் ஏற்படாது. ஒரு மக்களுக்கு விரோதமான சட்டங்கள் இயற்றப்படும் போது அந்த இடத்துல ஒரு வாய்ஸா இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 கணக்குகளும் விஜய் எடுத்திருக்கிறாரு, பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? நானும் அப்படித்தான். ஒரே கல்ல 2 மாங்கா அடிச்சிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்திக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும். ஏன்னா அவர் தான் முதல்ல இருந்தே விஜய் கூட வந்து இருக்கணும், பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்கணும், ரிலேஷன் வச்சுக்கணும் முதல்ல இருந்தே அவர் சொல்லிட்டு இருந்தார் பிரவீன் சக்கரவர்த்தி. இனிமேல் டிஎம்கே கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோடு சேர்ந்து விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இவங்க 2 பேரும் தான் ஓப்பனாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராக அறியப்படுகிறார். அதனால தான் ராகுல் காந்தியை வந்து அந்த ஸ்டாண்டை வந்து சப்போர்ட் பண்ணார். இந்த அலையன்ஸ் வரும்பொழுது கூட அவர் வந்து ரொம்ப உற்சாகமாக இல்லை அப்படின்னு சொல்லி அதனால தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த நன்றி கடன் செலுத்தணும்னு சொல்லி விஜய் நினைச்சாருன்னா அது ஒரு நல்ல பண்பு. அரசியலில் வந்து நன்றி கடன் செலுத்துகிறவங்க ரொம்ப பேர் கிடையாது. இவர் அப்படி செலுத்தணும்னு நினைச்சாருன்னா அது ஒரு நல்ல பண்பு தான் அவர் கொடுக்குறதுங்கிறது. அதே சமயம் இன்னொரு கால்குலேஷனும் இருக்குது. இப்போதைக்கு கொள்கை ரீதியாக பாஜக எதிரின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரே எந்த கொள்கையில் எதிரின்னு கூட இன்னும் உருப்படியாக சொல்லலை. அதனால் வந்து பாஜக வந்து எதிர்க்கிற உத்தேசம் இவங்களுக்கு இல்லை. இதுவரைக்கும் பாஜக செய்த செயல்கள், ஒன்றிய அரசு செய்த செயல்கள், பிஎம் ஸ்ரீயை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க லெட்டர் கொடுத்தாங்க கவர்மெண்ட் மாறினோடனே. இவருடைய கல்வி அமைச்சர் சொன்னார், இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம்னாரு. ஆனால் இவர்கிட்ட வந்து ஏபிவிபி, அகில் பாரதிய வித்யா பரிஷத், பிஜேபியுடைய ஸ்டூடெண்ட் விங் அவங்க போய் பார்த்தபோது பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன செய்ய போகிறாங்க? எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு நல்ல முடிவுகள்லாம் எடுத்து மக்களுடைய அபிமானத்தை வாங்கிக்கிட்டு பெரிய பெரிய விஷயம் மக்களை பாதிக்கிறது மக்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிற பெரிய விஷயங்கள்ல இவங்க எதிர்ப்பு காட்டாமல் பணிஞ்சு போகலாம் அப்படின்னு. மாநிலத்தினுடைய உரிமைகள் சார்ந்த விஷயங்கள்ல. ஆமாம். ஏன்னா இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்குறாரு. ஏன் அங்கே போனவர் ஏன் சோனியா காந்தி ராகுல் காந்தியும் பார்க்காம வந்தார்? கேள்வி வரும்ல. ஏன் கேரளா சிஎம் உடைய இதுக்கு வந்து பதவியேற்பு விழாவுக்கு போகாமல் இருந்தார்? இந்த கேள்வி வரும் இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே காங்கிரஸ் கூட இருக்கிறது அப்படிங்கிறது இவருக்கு தேவையாக இருக்குது. அவருக்கு என்னென்னா, இந்த பக்கம் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் முஸ்லீம் லீகு, கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க ஏதாவது நமக்கு வந்து இளைஞர்கள் கொடுத்தாங்கன்னா அந்த நேரத்தில் நமக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து வச்சு பயமுறுத்துனது நிஜம். அடுத்து வந்து அவங்க நிலப்பாட்டு இப்போ வந்து திருசங்க சொர்க்கமாக இருந்தது. ஆனால் இவர் கடிதம் எழுதிட்டாரு, நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம்னு சொல்லி இபிஎஸ் வந்து கடிதம் எழுதிட்டாரு. அதனால் அவங்க இன்றைக்கி எம்எல்ஏ பதவி அவங்களுக்கு சாஸ்வதம்னா அவங்க இன்றைக்கி இவர் பக்கம் வரமாட்டாங்க, விஜய் பக்கம் வரமாட்டாங்க. விஜய்க்கு வந்து லெட்டஸ் ரிமெம்பர் அவருக்கு 107 சீட் இருக்குது. இங்கே 4 பேர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் விஜய் விட்டா. அப்போ அந்த 4 பேர் ரிசைன் பண்ணதுனால இங்கே 234 வந்து 230 ஆயிடுச்சு. அப்போ இப்போ தேவை வந்து 115 தான் இவருக்கு தேவையானது. 107 இங்கே இருக்குது. இங்கே இது காங்கிரஸ் வந்து 5, இவங்க வந்து மொத்தம் 8 பேர் இருக்காங்க. அதனால் வந்து சாஸ்வதமாக இருக்குது இன்றைக்கி. இவரை வந்து யாரும் மிரட்ட முடியாது, மைனாரிட்டின்னு சொல்லி மிரட்ட முடியாதுன்னு சாஸ்வதமாக இருக்குது. அப்போது காங்கிரஸ் கூட இவர் நெருக்கமாக இருந்து தான் தீரணும். இது சாஸ்வதமாக இருக்கணும்னா
காங்கிரஸும் இவர் நெருக்கத்துக்கு வந்து சரியானபடி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து ஒரு விவாதத்தில் நேற்று நடந்தபோது நான் கேட்டேன். இந்த இது வந்து கர்நாடகாவில் வந்து இந்த டேம் கட்டணும்னு சொல்லி அந்த சிஎம் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், மேகதாது. இவர் எதுக்கு அங்கே போய் சொல்கிறார் பிரதமர்கிட்ட? இங்கேயே காங்கிரஸ் வந்து ஒரு அலையன்ஸ் பார்ட்னராக தான் இருக்குது. அங்கேயும் காங்கிரஸ் தான் இதை சொல்கிறாங்க, அவங்ககிட்டயே சொல்லாமே அப்படின்னு. அதுக்கு இவங்ககிட்ட வந்து இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை, பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி காங்கிரஸை வந்து அவங்களும் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி வந்து இவர் பிரதம மந்திரி போய் பார்த்தாரு, 3 நிமிஷம் தான் பிரதமர் பேசினாராமே அப்படின்னா, அது பிரதம மந்திரியுடைய ப்ராப்ளம்ங்க. ஒரு அது நிஜமும் தான். அதாவது ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் பிரதமருக்கு. உள்துறை அமைச்சர் இவர் பார்க்கறதுக்கு டைம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அது திரு விஜய் அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லை, அது தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்ட அவமானம். அது எப்படி தமிழ்நாட்டுடைய சிஎம் வந்து நீங்கள் வந்து மற்ற 2 சிஎம் பார்த்துக்கிட்டு இந்த சிஎம் பார்க்க முடியாமல் போகும்? இது இந்த மாதிரி வினாக்கள்லாம் இருக்குது. ஆனால் ஹி இஸ் நாட் ரெடி ஃபார் கன்ஃபரன்டேஷன். அவர் வந்து இவங்கள் கூட வந்து யுத்தத்திற்கு தயாராக இல்லை, மோதலுக்கு தயாராக இல்லை பிஜேபி கூட. அதுதான் உண்மை. அப்போ இன்னைக்கு வந்து இப்போ காங்கிரஸோட எம்பி அங்கே அனுப்பி வச்சிட்டோம்னா, நம்ம எதுவுமே பேசாமல் நம்ம கட்சி வந்து எதுவுமே அங்கே பேசாமல் இருந்துக்கலாம். ஏன்னா பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கும் வெளியில் பேசுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, வெளியில் பேசுகிறது இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் ஒரு ரிப்போர்ட்டாக வரும், 2 நாள் கழிச்சு அந்த ரிப்போர்ட் மறைஞ்சு போயிடும். ஆனால் பார்லிமெண்ட்டில் எவ்ரிதிங் இஸ் அ மேட்டர் ஆஃப் ரெக்கார்ட். இந்த இந்த இந்திய நாடாளுமன்றம் துவங்கிய காலத்திலிருந்து அந்த நாடாளுமன்ற அவைகளில் பேசிய பேச்சுகள் அத்தனையும் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. இட்ஸ் ஃபார் தி ஹிஸ்ட்ரி, ஃபார் தி ஃபியூச்சர். அதனால வந்து இவங்க அங்கே போய் என்னமோ பேசுறதுக்கு தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்புன்னு நீங்கள் சொன்ன மாதிரி 2 காரணங்களுமே இருக்குது, ஒரு காரணம் மட்டும் இல்லை. ஆனால் டிகே சிவகுமார் சொல்றாரு, மேகதாது விவகாரத்தை நீங்க குறிப்பிட சொன்னது போல, ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. ம். ஆனா இப்போது அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாருன்னா, சொல்லு. என்ன மெசேஜ் சொல்ல வர்றாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன விஷயம் சொல்ல வர்றாருன்னு விஜய்க்கு தான் தெரியணும். அதாவதுங்க, இதில் வந்து இன்டர்நேஷனல் ரிவர் ட்ரிபியூனல்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே கூட வழி வழியாக இருக்கின்ற நடைமுறை என்னென்னா, கடைமடையில் உள்ள நிலங்கள் முதலில் விவசாயத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், அந்த கடைமடை நிலத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இப்போது தஞ்சாவூர் வந்து கடைமடை, காவேரிக்கு வந்து. காவேரி பூம்பட்டினம் அங்கே வந்து பூம்புகார் வந்து கடலில் வந்து கலந்துருது. இப்போ தஞ்சாவூரில் வந்து விவசாயம் வந்து எப்போ ஆரம்பிச்சது? இந்த மாண்டியா இந்த மாதிரி ஏரியாலாம் விவசாயமே இல்லாத போது ஆரம்பிச்சது. மைசூர்னு இன்னைக்கு சொல்கிறோமே, அதனுடைய உண்மையான பேர் வந்து மகிஷூர். மகிஷ் அப்படின்னா எருமை. ஆ, எருமை எருமை நாடுன்னு தான் அந்த நாட்டுக்கு முதல்ல பேர் இருந்தது. சான்ஸ்கிரிட்டை பண்ணி தான் மகிஷ்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த நாட்டுடைய அரசருக்கு வந்து கன்னட நாட்டு அரசருக்கு எருமையூரன் அப்படின்னு பேர். ஏன்னா எருமை வந்து ஒரு பெரிய வெல்த்து, ஒரு எக்கனாமிக் வெல்த்து. அந்த எருமையெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து சிறுதானியங்கள் தான் பயிரிடுவாங்க. நெல் அந்த காலத்தில் பயிரிட மாட்டாங்க. இப்பயும் நீங்கள் வந்து பெங்களூர், மைசூருக்கு போனீங்கன்னா, அங்கே வந்து முட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த களி மாதிரி பண்ணி, அந்த உருண்டையை வச்சு, அது வந்து சாப்பாட்டில் வந்து கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு. அதுதான் பெரும்பாலும் வந்து சாப்பாட்டு உணவா அங்கே வந்து இருந்தது. அப்போ அந்நியாரம் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் இங்கே உள்ளவங்க தான். கரிகாலன் காலத்தில் வந்து அதை வந்து முறைப்படுத்தினார். ஏ அதுவரைக்கும் இதுக்கு சோழ நாட்டுக்கு பேர் வந்து புனல் நாடுன்னு சொல்லி சோழ நாடு சொல்லுவாங்க. புனல்னா வெள்ளம், வெள்ள நாடுன்னு. அந்த புனல் நாடுன்னு இருந்ததை வளநாடுன்னு மாற்றுறது வந்து கரிகால் பெருவளத்தான். அதனால தான் அவர் கரிகாலனை கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு சொல்லி அவர் மக்கள் வந்து பெரியம்மா வந்து கூப்பிட்டாங்க. அப்போ இதுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது. இந்த காவேரிக்கு வந்து தமிழ் மக்களுடைய உணர்வோட, உயிர் மூச்சோட கலந்து. எத்தனை பேருக்கு காவேரின்னு பேர் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில்? எத்தனை குழந்தைங்களுக்கு காவேரின்னு பேர் வச்சுருக்காங்க? காவேரி வந்து நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு சொல்லி நம்முடைய புலவர்கள் பாடியிருக்காங்க. திங்கள் மாலை செங்குடையான் சென்னி செங்கோல் அது போச்சு, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புனராய் வாழி காவேரி அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் வந்து இளங்கோ படிச்சிருக்காரு. இத்தனை 1000 ஆண்டுகளாக நம் உயிரோடு உணர்வோடு கலந்து விட்ட காவேரியை வறண்ட மணலாக்குவது என்பது சகிக்க முடியாத மனித சமூகத்திற்கு எதிரான ஒரு குற்றம். இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு முதற்கொண்டு அவங்க தான் இது ஆய்வறிக்கை செய்யட்டுமே, அதை பற்றி உங்களுக்கு என்னென்னு கேட்குறாங்க. இப்போ முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு அணை இவர்களுடைய அனுமதி இல்லாமல் அணை கட்டவே கூடாதுன்னு சொல்லியாச்சு, ஏற்கனவே சொல்லியாச்சு. காவிரி நடுவர் மன்றத்தில் வந்து சொல்லிட்டாங்க. சரி, அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த அறிக்கையை தயார் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது? ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க? அதனால் உண்மையான பிரச்சனை என்னென்னா, காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து கர்நாடகாவில் பதவிக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த வாய்ப்பு இல்லை.
காங்கிரஸும் பதவிக்கு வர முடியாது, பிஜேபியும் பதவிக்கு வர முடியாது. அதனால அவங்களுக்கு கவலை இல்ல தமிழ்நாட்ட பத்தி. இதுதான் உண்மையில் நடக்குது. விபி சிங் ஒரு மனிதர் தான் இந்தியாவின் பிரதமர் என்ற முறையில் அவருடைய கட்சி அங்கு ஆட்சியில் இருந்தபோது, கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தபோது, இந்த நடுவர்மன்றத்தை ஸ்தாபிக்கிறதுக்கான வேலையை அவர் தான் பண்ணாரு. அதுவரைக்கும் யாருமே பண்ணதில்ல. ஆனா அது மாரிப்பட்ட பிரதம மந்திரி நமக்கு வந்து அ 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தோன்றுவார்கள்னு தோணுது. ஸோ இதில வந்து இவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம இருக்கிறதெல்லாம் பிரச்சனை என்னன்னா, ஜ காவேரி பிரச்சனைய வந்து தமிழ்நாட்டுடைய பிரச்சனையா பார்க்கணும். அது தஞ்சாவூருடைய பிரச்சனையா பார்க்கக்கூடாது. மற்ற மாவட்டங்கள்ல வந்து இந்த அரசியல் கட்சிகள் வந்து போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்தல. இதுதான் உண்மை. ஏற்படுத்தியிருக்கணும். இந்த பிரதம மந்திரி அல்லது நீர்வளத்துறை மந்திரிய வந்து டெல்லியில போய் சந்திக்கிறதுனா, கர்நாடகாவ சேர்ந்த 3 பெருங்கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் சேர்ந்து போவாங்க. காங்கிரஸ், பிஜேபி, ஜனதா பார்ட்டி 3 பேரும் சேர்ந்து போவாங்க. ஆனா இங்க வந்து அந்த மாரி சேர்ந்து போறது நடந்ததே கிடையாது. போன ஆட்சியில வந்து இவர் வந்து முயற்சி பண்ணாரு. ஸ்டாலின் முயற்சி பண்ணாரு. ஒரு தரம் அவங்க சேர்ந்து போனாங்க. மத்தபடி சேர்ந்து போனதே கிடையாது. தமிழர்கள்ட்ட இந்த விஷயத்தில வந்து ஒற்றுமையும் இல்லை, விழிப்புணர்வும் இல்லை போதுமான அளவிற்கு. அதுதான் உண்மை. அதனால தமிழகம் வந்து ரொம்ப பாதிக்கப்படலாம். அதில ஏதாவது அட்வர்ஸ் டெசிஷன் ஆச்சுன்னா. ஒரு பக்கம் இந்த தாவேக்கா அரசினுடைய செயல்பாடுகள்ல, ஒரு ஜல்ஜீவன் திட்டத்துல ஒன்றிய அரசும், மாநில அரசும் இணைந்ததால, ஒன்றிய அரசு, மாநில அரசுக்கு 18,000 கோடி நிதி குடுத்துருக்காங்கன்னு ஒரு பக்கம் பெருமையா சொல்றாங்க. அதே சமயம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து ஜி ராம்ஜின்னு மாற்றப்பட்டுச்சு. இப்ப அந்த திட்டம் 2024, 25 காலகட்டத்தில 7,000 கோடிக்கு மேலாக நிதி வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போது அந்த திட்டம் பெயர் மாற்றம் செய்த பிறகு 3,900 கோடி தான் வந்திருக்கு. சரி பாதியாக தான் வந்திருக்கு. அப்ப இத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதை பற்றி ஏன் ஒரு அசைவு கூட தவைக்க அரசிடமிருந்து கம்மியா வந்திருக்கு. இல்ல வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாம இருக்கு இல்லையா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது ஏழைகளுக்கான திட்டம். ஏழைகள் மேல் இரக்கம் காட்டுபவர்கள், பரிந்து நிற்பவர்கள் அந்த திட்டத்தில குறைபாடு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த ஜல் ஸ்கீம் வந்து அ இந்தியா பூரா அவங்க பணம் குடுக்குறாங்க. இங்கேயும் குடுத்துருக்காங்க. அதை இவங்க இவங்க பீரியட்ல வந்து இப்போ வர்றது எல்லாமே, இதுக்கு முந்தைய அரசு எழுதின கடிதங்களின் அடிப்படையில் தான் வருது. ஆனா, இவங்க இப்ப ஆட்சியில் இருக்கிறதுனால இவங்க கிரெடிட் எடுத்துக்க தான் செய்வாங்க. தட்ஸ் ஓகே. லெட் தெம் டேக் த கிரெடிட். ஆனா, அதே சமயம் வந்து ஜெய் ஜீராம் ஸ்ரீராம்ல வந்து இந்த மாரி பண்ணது வந்து முதல்ல 100 நாட்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில. இவங்க அத மாத்தி நாங்க 125 நாளைக்கு குடுப்போம்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா, அப்படி சொல்லும் பொழுதே, இது விதைக்கிற காலத்திலும், அறுவடை காலத்திலும் இந்த திட்டம் பயன்படுத்தப்பட மாட்டாது. அந்த நாள்ல வந்து நாங்க வேலை குடுக்க மாட்டோம். அந்த நாள்ல நீங்க வேலை குடுத்தா தான், விதைக்கிறதுக்கும், அறுக்கிறதுக்கும் அவங்க கூலி சரியா குடுப்பாங்க. இல்லன்னா அவங்க அங்க போயிருவாங்களே, மகாத்மா காந்தி ஸ்கீம் போயிருவாங்களேன்னு. இப்போ வ விவசாய தொழிலாளர் அத்தன பேரும் இவங்க மெர்சில இருக்காங்க. முதலாளி மெர்சில இருக்காங்க. இவங்க குடுக்குறது தான் கூலின்னு ஆகுது. இது எத காட்டுது? அவங்களுக்கு ஏழைகள் மேல இரக்கம் இருக்கிறத காட்டுது. அக்கறை இருக்குன்னு காட்டுது. மீண்டும் பண்ணையார்களுக்கான ஒரு அதிகாரத்த எக்ஸாக்ட்லி, குடுக்குற மாரி. எக்ஸாக்ட்லி. அப்படித்தான் இருக்கு. இப்போ இந்த மாரி தமிழகத்துக்கு வந்து குறைக்கிறது மூலம் இன்னும் தமிழகத்துக்கு குறைக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. சில சமயங்கள்ல இவங்க வந்து சரியான புள்ளிவிவரங்கள குடுக்காம இருப்பாங்க. அல்லது அவங்க கேட்ட விவரங்கள் குடுக்காம இது மாரிலாம் இருக்கு. நான் கவர்மெண்ட் நான் பார்த்துருக்கேன். சில மாநிலங்களுக்கு வந்து அது குறையும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் அப்படி ஒரு சிச்சுவேஷனே இருந்ததில்ல. நாங்கலாம் இருந்தபோது, நாங்க பெங்கால பத்தி கலாட்டா பண்ணுவாங்க. அப்ளை, அப்ளை, நோ ரிப்ளை அப்படிம்பாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நாங்க எத்தன கடிதம் போட்டாலும், இதே லெட்டருக்கு பதிலே போட மாட்டேங்கிறீங்களேன்னு எங்கள பார்த்து கேட்பாங்க. ஆனா இவங்க ரொம்ப ப்ராம்ப்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து இங்க வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டேபிள் சிஸ்டம். சந்தேகமே இல்லாம. இவங்க வந்து இந்த மாரி ஏன் இன்னும் வந்து இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் குடுக்காம இருக்காங்க? அல்லது இவங்க சரியா எழுதாம இருந்திருந்தாங்கன்னா, டிமாண்ட் சரியா குடுக்காம இருந்தாங்கன்னா, இப்ப டிமாண்ட இம்மீடியட்டா யூ செட் இட் ரைட் அப்படின்னு சொல்லி வரல. எந்த நியூஸுமே வரமாட்டேங்குது. அப்ப எத காட்டுது அது? ஒரு அமைதி வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கோ? அது நீங்க பார்க்குறீங்களா? இந்த தாவேக்கு 20 சில காலம் தான் ஆயிருக்கு. 25 நாட்கள் தான் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு அமைதியாக ஆட்சி நடக்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு அமைதி நிலவுதுன்னு பார்க்குறீங்களா? நீங்க எப்படி அத இல்ல புரிஞ்சுக்கிறீங்க? அமைதி நிலவுதுன்னு நான் பார்க்கல. அதாவது அமைதியின்மை நிலவுதுன்னு சொல்லி நான் பார்க்கல. இது ஒரு மாரி என்ன பாதையில அரசு போகுதுங்கிறது தெரியாம நம்ம இருக்கோம். அரசுக்கே தெரியுதான்னு தெரியல. நம்ம தெரியாம தான் இருக்கோம். இந்த மாரி காரியங்கள்லாம் வந்து அரசு எதிர்க்க மாட்டேங்குது. அல்லது தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்காக பிரைம் மினிஸ்டர் போய் நிக்கிறார். ஏன்? ஏன் நிக்கணும்? தேவையே கிடையாது. ஏன்னா, கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா திரும்பவும் சொல்றேன். கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா தமிழ் தாய் வாழ்த்த 3வதா பாடணும்னு சொல்லவே இல்ல. அவங்க தமிழ் தாய் வாழ்த்த பத்தி எதுவும் சொல்லவே இல்ல. அவங்க சொன்னதெல்லாம்
தேசிய பாடலும் தேசிய கீதமும் இசைக்கப்படும் பொழுது அந்த இரண்டில் முதலாவதாக தேசிய பாடலை இசைக்க வேண்டும், இரண்டாவதாக தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும். இதான் அவங்க சொன்னாங்க. அவங்க ஆர்டர் அவங்களுக்கே தமிழ் தாய் வாழ்த்து பற்றி அவங்களுக்கு என்னங்க கவலை? ஆல் இந்தியாவுக்கும் பொருத்தமான ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஆர்டரில் தமிழ் தாய் வாழ்த்து வராது. நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், தேசிய பாடல் பாடணும், தேசிய வாழ்த்து பாடணும்னா, நீங்க தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடிட்டு, அந்த 2ல தேசிய பாடல முதல்ல பாடுவோம். ஏன்னா கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு. அப்படின்னு சொல்றது தான் நியாயம். இதுல நீங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு கவர்னருடைய விழாங்க. அவர் விருப்பப்பட்டாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது முதல்ல கவர்னர் விழாவே கிடையாது. மந்திரிமார்களுக்கு பதவியேற்பு நடத்துவது கவர்னர் பதவியேற்பு நடத்துவாருங்கிறது ஒரு இது சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரம். ஆனா, இந்த ஃபங்ஷன் யார் நடத்துறது? இந்த ஃபங்ஷனுக்கு யாரு காசு குடுக்குறாங்க? இது அரசு விழா. இது கவர்னர் விழா கிடையாது. அத பிடிச்சு குழப்பிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ பயப்படுறாங்கன்னு தெரியல. பயப்படுறதுனால தான் இப்படிலாம் செய்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். சட்டமன்ற உரை வேற, ஆளுநர் உரை இருக்கு. விரைவில் அது வர இருக்கு. அதுலயும் இந்த அரசியல் பேசப்படும் இல்லையா? பேசப்படும். ஆனா, அன்னைக்கு ஐயா உறுதியா நின்னாரு. இன்னைக்கு இவர் நிப்பாரான்னு நமக்கு தெரியாது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் சொன்னேன்ல, அதாவது அ சில சில விழுமியங்கள் இருக்கு. தமிழுக்குன்னு ஒரு விழுமியம், கன்னடாவுக்குன்னு ஒண்ணு, ஹிந்திக்குன்னு ஒண்ணு. இப்படி அந்தந்த மாநிலத்தில விழுமியங்கள் இருக்கு. அந்த விழுமியங்கள் போற்றப்படத்தக்கவை, மதிப்புடன் நடத்தப்பட வேண்டியவை. இப்ப தமிழ் தாய் வாழ்த்து அது மாரி தான். அதுக்கப்புறம் நம்ம தமிழுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம், முக்கியத்துவம். தமிழ் வாழ்கன்னு சொல்லி எல்லா முனிசிபாலிட்டி இது மேலயும், ஆஃபீஸ் மேலயும் தமிழ் வாழ்கன்னு எழுதியிருக்கோம். நீங்க எந்த ஊருக்கு போனாலும், இது தமிழ்நாட்ல. இது நம்ம நம்முடைய தமிழ் மொழி மேல நமக்கு இருக்கிற மரியாதைய காட்டுற ஒரு இது. சப்போஸ் நாளைக்கு ஒருத்தர் இல்ல இதெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா, அது ரொம்ப பெரிய தவறு. இப்போ சத்தம் இல்லாம அப்படிப்பட்ட செயல்கள் நடந்துகிட்டு இருக்கோங்கிற பயம் வருது. ஜூன் 18ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் டெல்லியில் நடைபெற இருக்கு. அதுல தாவேகா சார்புல விஜய் கலந்துக்க இருக்கிறார்லாம் சொல்லப்படுது. ஆனால் அதிலிருந்து நாங்க விலகிக் கொள்கிறோம் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு. ஏன்னா, காங்கிரஸ் எங்கள முதுகுல குத்திருச்சு, துரோகம் இழைத்திருக்கு. இந்த துரோகத்த திமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளல. அதனால நாங்க தொண்டர்களினுடைய விருப்பத்திற்கேற்ப நாங்க இந்த இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்க போறதில்ல. அல்லது காங்கிரஸ் இடம் பெற்றால் நாங்க அங்க இருக்க போறதில்ல அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அ அடுத்ததா திரிணாமுல் காங்கிரஸ்க்கும் அதே நிலைமை தான். அ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அதே நிலைமை தான். சமாஜ்வாடி எந்த சூழ்நிலையில இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. தேஜஸ்வி யாதவ் எந்த சூழ்நிலையில இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஒரு இன்னொரு சக்தியாக இவர்கள் எல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அல்லது காங்கிரஸ் நீங்க எப்படி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்கிறீங்க? அதாவது காங்கிரஸ் இந்தியா கூட்டணிய சிதைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அ மத்திய பிரதேசத்தில அகிலேஷ் யாதவ் 12 சீட்டோ, 15 சீட்டோ கேட்டாரு. அவங்க கடைசியில 8 சீட்டு குடுத்திருந்தாங்கன்னா, அவர் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. கமல்நாத் அவருக்கு 1 சீட் கூட குடுக்கக்கூடாது. தனியா தான் போட்டி போடணும். அவங்க தோத்ததுக்கு காரணமே அதுதான். அவங்க அகிலேஷ் யாதவ் பார்ட்டி வந்திருந்ததுன்னா, அந்த 0.5% 1%லாம் சேர்த்து பல தொகுதியில அவங்க ஜெயிச்சு வந்திருப்பாங்க. இப்ப அதே மாரி தான் இங்க தமிழ்நாட்டில சரி, நீங்க அரசியல் யுக்திங்கிறது மொராலிட்டி அடிப்படையில இருக்க வேண்டிய தேவையில்லை. இவங்க முதல்ல என்ன சொல்லிட்டு பண்ணாங்க, நாங்க இவர் கூட விஜய் கூட வச்சுக்கோன்னு கூட்டணி வச்சுக்கோன்னு சொல்லி பார்த்தாங்க. அது எடுபடல. திமுக கூட தான் கூட்டணி இருந்தது. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், திமுக கூட்டணியிலிருந்து விலகி போறதுங்கிறது அவங்களுடைய விருப்பம். அது நீ விலகி போகக்கூடாதுன்னு கழுத்தில கத்தி வச்சு யாரும் கேட்க முடியாது. அப்போ அவங்க கண்ணியமா திமுகட்ட சொல்லியிருக்கணும், நாங்க உங்க கூட்டணியிலிருந்து விலகிக்கிறோம். தேர்தலுக்கு நன்றி. நாங்க கூட்டணியிலிருந்து விலகிக்கிறோம். இது கண்ணியமா இருந்திருக்கும். சொல்லாம கொள்ளாம இந்த பக்கம் வந்துட்டாங்க. அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒப்பந்தம் போட்டாங்க. இப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சில விவாதங்கள்ல சில பேர் காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, அ கவர்னர் ஆட்சி வந்துருங்கிற பயத்துல தான் உடனடியா நாங்க போய் ஆதரவு குடுத்தோம். ஆனா, இந்த கவர்னர் தனிப்பெரும்பான்மை உள்ள கட்சிய தான் கூப்பிடணும். அப்புட்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா விஜய கூப்ட்டுருப்பாரு. ஆனால், விஜய் காங்கிரஸ் சப்போர்ட்டோட எனக்கு இருக்குன்னு சொன்னோனே, அப்ப கூட்டணி வச்சிருக்கீங்களா? அப்ப 118யும் கொண்டு வாங்கன்னு கேட்டாரு. அது கேட்கக்கூடாது அவரு. சரி, இப்போ உங்ககிட்ட 112 இருக்கு. நீங்க போய் அ டெஸ்ட் இதுல ஃப்ளோருக்கு போங்க. டெஸ்ட்ட எடுத்துக்கங்க. அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அத விட்டு 118 கேட்டாரு. இவங்க 118 அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்தது. இவங்க எல்லாம் சேர்ந்து 118 120 இவங்க காமிச்சாங்க. இப்போ எப்பயுமே காங்கிரஸ் இவங்க பிஜேபியுடைய பிடியில் சிக்கிக்கொள்ளக் கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஆதரவு குடுத்திருந்தாங்கன்னா, அவங்க வெளியிலிருந்து ஆதரவு குடுத்திருக்கணும். ஏன்னா வெளியிலிருந்து ஆதரவு குடுக்கும்போது எந்த நேரத்திலயும் ஆதரவு வாபஸ் வாங்கலாம். இவர் அவங்களுக்கு பிடித்தமில்லாத செயல்ல இறங்குனாருன்னா. அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் விஜய் விஜய் பக்கம் போனதுக்கு முக்கியமான காரணம் 2 மந்திரி கிடைக்குங்கிறது தான் போல தெரியுது. வேற எந்த காரணமும் உருப்படியா சொல்ல தெரியல. ஸோ
இல்ல அகில இந்திய அளவுல அ மறுபடியும் ஒரு 2019 எலக்ஷன ஃபேஸ் பண்ணணும். அப்போ தாவேக்கா கூட இருந்தா, இப்போ திமுகவுக்கு 22 எம்பிக்கள் இருக்காங்க. இப்ப அதே போல தாவேக்கா அந்த இடத்த ஆக்குபை பண்ணுமா? அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம் இல்லையா? அடுத்த இருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். ஏன்னா ஆனா தாவேக்கா வந்து அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. எம்ஜிஆர் 77 டூ 79 ஹி வாஸ் நோன் அஸ் த மோஸ்ட் ஹானஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஒரு வெள்ள நிவாரண நிதிக்கு வந்து ரூ. 100 குடும்பங்களுக்குன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாரு. அப்போ அவர்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, தாசில்தார் லெவல்ல ரூ. 20 கேட்குறாங்கன்னு. இவர் ஜிஓ இஷ்யூ பண்ணாரு. என்ன இஷ்யூ பண்ணாரு? வெள்ள நிவாரண நிதி கொண்டு வரவங்க ரூ. 100 நோட்டா தான் கொண்டு வரணும். சின்ன பிள்ளைத்தனமா கூட இருக்கலாம். ஆனா அவருக்கு மனசுக்குள்ள இருந்த ஆதங்கம் வந்து அதிலிருந்து தெரிஞ்சது. அந்த நேரத்தில அவர் அவ்வளோ தூரத்துக்கு தூய்மையானவரா தான் இருந்தார். பிறகு அதுக்கப்புறம் வந்து 79ல கவர்மெண்ட்ட டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் அரசியல்லலாம் தூய்மையா இருந்து ஒண்ணும் சாதிக்க முடியாது அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ, அவங்க கட்சியிலயும் வந்து ரொம்ப கரப்ஷன் இதெல்லாம் வந்துச்சு. அண்ட் இட் வாஸ் டாலரேட்டட். எம்ஜிஆர் வந்து கரப்ஷனுக்கு எதிரா கத்தி தூக்கல. அதே மாரி இவர் விஜய் வந்து இது இல்லாத கட்சின்னு சொல்லி சொல்றாரு. களங்கம் இல்லாத கட்சி, கரைபடியாத கட்சின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவங்க கட்சியில வந்து 2 பேர் கட்சி நிர்வாகிகள் வந்து ஒரு பெண்ண வேலை வாங்கி தரோன்னு ஏமாத்தி கூட்டிட்டு போயி, அந்த பொண்ண வந்து இது வல்லுணர்வு கொண்டிருக்காங்க, வல்லுறவு கொண்டிருக்காங்க. அப்படி நியூஸ் வந்த உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்களா? இல்ல. சிஎம் வந்து கண்டெம் பண்ணாரா? இல்ல. பின்னாடி கட்சிய விட்டு நீக்கிட்டாங்கன்னு சொல்லி நேத்து நான் பேப்பர்ல பார்க்கல. இருந்திருக்கலாம். எனக்கு தெரியாது. ஆனா டிஎம்கே வந்து டிஎம்கே கிட்ட 1000 குறைகள் இருக்கு. நோ டவுட். ஆனா இந்த விஷயத்துல டிஎம்கே என்ன பண்ணாங்க? பிரியாணி போய் சாப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல வந்து காசு கொடுக்காம அலம்பல் பண்ணாரு. அப்படின்னு வட்ட செயலாளரோ அல்லது ஒன்றிய செயலாளரோ அந்த மாரி ஒரு பதவியில இருந்த திமுககாரர் ஒருத்தர உடனடியா கட்சிய விட்டு நீக்குனாங்க. ஒரு ரொம்ப பெரிய பணக்காரர் அவருடைய ப்ராடக்ட்ல வந்து இந்த மாரி போதைப் பொருளும் சேர்ந்து போகுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து அவர் மேல கேஸ் பதிவு பண்ணும்போது கட்சிய விட்டு அவர நீக்கிட்டாங்க. ஆனா இது மாரி எந்த பேச்சுமே விஜய்ட்டருந்து வர மாட்டேங்குது. அவங்களுடைய கட்சிக்காரங்கள பத்தி இப்பயே கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சுருச்சு. ஆனா இவர் இன்னும் பேச மாட்டேங்கிறார். அப்ப நமக்கு என்ன பயம்? ஒரு எப்படிப்பட்ட இவர் தூய்மையான ஆட்சிய கண்டிப்பா கொடுக்க போறதில்ல. திமுக அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்றாரு. சதி செய்றாங்க. இப்போ போலீஸ் வந்து சொல்லுது, இவங்களுடைய கட்சிக்காரங்க 2 பேரு தான் ஒரு பெண்ண கூட்டிட்டு போய் வல்லுனருக்கு உட்படுத்தினார்கள். அப்படின்னு போலீஸ் வந்து சொல்லுது. போலீஸ் வந்து யாரு கீழ இருக்கு? விஜய் கீழ இருக்கு. அப்ப விஜய் பொய் சொல்றதா தான் அர்த்தம். அதனால இப்ப காங்கிரஸுடைய கால்குலேஷன் இருக்கு பாருங்க. அடுத்த தேர்தல்ல வந்து இதே 24 இது வாங்கிருவாங்க. டிவிகே வாங்கிருவாங்க. அது நமக்கு வந்துரும்னு. இட்ஸ் டூ ஏர்லி. பாலிடிக்ஸ்ல அவ்வளவு லேசா 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு, இன்னைக்கு இவ்வளவு ஃப்ளூயிட் ஸ்டேஜா இருக்க பாலிடிக்ஸ வச்சுட்டு பேசவோ, சிந்திக்கவோ கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தொகுதி மறுவரை விஷயத்துல எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த சட்ட திருத்தத்தையே முறியடிச்சாங்க. கொண்டு வர விடல. ஆனால் இப்போது அது அதே நிலைமை இருக்குமான்னு நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி உண்டாகுது. ஏன்னா, ஸ்டாலினுக்கு ஆதரவாக சமாஜ்வாடி சார்பாக அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் பீகார்ல இருந்து, கெஜ்ரிவால் போன்ற ஆட்கள்லாம் வந்து ஸ்டாலின் கூட இருக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படின்றப்போ, இதே மாதிரியான ஒரு தொகுதி மறுவரைய வந்து வேற விதமாக கொண்டு வருவதற்கு பாஜக முயற்சி செய்கிறதுன்ற பேச்சுக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ அதை எப்படி இவங்க முறியடிக்க போறாங்க? இதே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நிற்பார்களா? ஏன்னா ஆல்ரெடி கனிமொழி வந்து எங்களுக்கு வேற சீட் ஒதுக்கி குடுங்கன்னு நாடாளுமன்றத்துல கேட்றாங்க. அப்போ அந்த அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து உடனடியாக பதில் சொல்ல முடியல. எப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் அப்படின்னு. ஏன்னா, அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பொதுவா வந்து இளையோர்கள வந்து நம்ம வோட் பேங்க்ல கொண்டு வரணுங்கிற ஆர்வம் அண்ணாமலைக்கு இருக்கு. அந்த வோட் பேங்க் ஏற்கனவே வந்து விஜய்ட்ட இருக்கு. ஆனா, அதில வந்து ஓட்டை உடைசல் விழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு புதியவர், நமக்கு நல்லது செய்வார்ன்னு நம்பிக்கையில கொண்டு வந்தவங்க, அப்படிப்பட்ட நம்பிக்கை பொய்த்து போனதென்றால், அல்லது இங்க லஞ்ச லாவண்யம் அதிகரித்து விட்டதென்றால், அப்ப இந்த இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் எதையுமே எதிர்பார்க்காம சப்போர்ட் பண்றவங்க. எனக்கு வேலை குடு நான் உன்னை சப்போர்ட் பண்ணி சொல்றது 100ல ஒருத்தர் தான் அது மாரி கேட்பார். அல்லது 1000ல ஒருத்தர் தான் அது மாரி கேட்பாரு. அப்ப எந்த விதமான கண்டிஷனும் இல்லாம, ப்ரீ கண்டிஷன் இல்லாம விஜய சப்போர்ட் பண்ணவங்க, தொடர்ந்து அது மாரி சப்போர்ட் பண்ணுவாங்களா? இந்த இடைத்தேர்தல் 4, 5 4+1 திருச்சி நடக்கும் பொழுதே, நம்ம வந்து அந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம். விஜய்க்குடைய சப்போர்ட் பேஸ் எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு அப்படி இருக்கு? எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதனால வந்து அண்ணாமலை வரும்பொழுது அவரும் இளைஞர்களை ஆகர்ஷிக்கத்தான் போகிறார். அவர் பக்கமும் இளைஞர்கள் போகத்தான் போறாங்க. அவருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் அண்ணாமலைட்ட ரொம்ப நல்லா இருக்கு. விஜய்ட்ட நல்லா தான் இருக்கு. விசில் வந்து எலக்ஷன் சிம்பலா வாங்குனதே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இதுதான். அவங்களுக்கும் அட்வைசர்ஸ் இருக்காங்க. நல்லா அட்வைஸ் பண்றாங்க. பட் அண்ணாமலை வந்து ஒன் கேனாட் ரைட் ஆஃப். அதாவது இன்னைக்கு பிஜேபி வந்து ஒவ்வொரு கிராமத்திலயும்
2, 3 பேர் நான் பிஜேபிக்காரன்னு சொல்லிட்டு திரிகிறாங்கன்னா, அது அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் நடந்தது. அவருடைய முயற்சியினால தான் வந்தது. அவருக்கு ஷோ மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பெரிய ஷோ நடத்தணும்னு கரெக்டாக தெரியும். அதை வச்சு ஷோ நடத்திடுவார். ஸோ பார்ப்போம். அண்ணாமலையும் வந்துட்டாரு, விஜயும் இருக்கிறாரு, உதயநிதி ஏற்கனவே இருக்கிறாரு. எல்லா இளைஞர்கள் யாரை வந்து கவிழ்க்க போகிறாங்கன்னு பார்ப்போம். மாடர்ன் தமிழ்நாடுல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். திமுக என்ன செய்ய போறாங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது இந்தியா கூட்டணியில அவங்க அங்கம் வகிக்கல அப்படின்னா, அப்போ திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு இருக்கு இல்லையா? திமுக தன்னைத்தானே ரீஜுவனேட் பண்ணணுங்க. அதாவது இன்ஸ்டாகிராமை பற்றி திமுகவுடைய ஐடி விங்க வந்து கவனத்தில் கொள்ளலை. இது உண்மை. இது தெரியணும். இதுக்கு நான் என்ன காரணம்னு நினைக்கிறேன்னா, திமுகவுடைய பெருந்தலைவர்கள் வந்து கொஞ்சம் சூப்பர் சீனியர்ஸ் வயசில். இப்போ நான் இன்ஸ்டாகிராம் பார்க்குறதில்ல. அது மாதிரி பல பேர் இந்த இன்ஸ்டாகிராம் பார்க்காதவங்க அங்கே தலைவர்களாக இருந்திருக்காங்க. நான் இன்ஸ்டாகிராம் பார்க்காதனால திமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் அந்த தலைவர்கள் இன்ஸ்டாகிராம் பார்க்காம இருந்து, இன்ஸ்டாகிராம் ஒரு பெரிய பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் வெப்பனாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது, அது திமுகவுக்கு நஷ்டம் தான். அப்போ திமுக எப்படி வந்து இளைஞர்களை ஜென்ஸியை வந்து எப்படி தன் பக்கம் இழுக்க போகிறாங்க? அதுக்கு என்ன வழி அப்படின்னா, அவங்க செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்க என்ன செய்யணும்னா, இந்த ஜென்ஸி இருக்காங்களே, இவங்களுடைய 4வது தலைமுறை எப்படி இருந்தாங்கன்னு ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணணும். பண்ணி ஜென்ஸிட்ட சொல்லணும். இப்படித்தான் இருந்தாங்க உங்க முன்னோர்கள். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த மாதிரி ரிசர்வேஷன் இதெல்லாம் கொண்டு வந்தது. உங்களுக்கு இன்னைக்கு ரிசர்வேஷன் தேவைப்படாம இருக்கலாம். இருக்கலாம். சில இண்டஸ்ட்ரியல் ரிசர்வேஷன் தேவையில்ல. உங்களுக்கு ரிசர்வேஷன் தேவையில்லாம இருக்கலாம். ஆனா, அதனால இத நீங்க அலட்சியப்படுத்துனீங்கன்னா, ரிசர்வேஷனே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, மறுபடியும் வந்து உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இழக்கப்படலாம். இது உண்மை. இப்ப மெடிக்கல் காலேஜில வந்து ஒரு காலத்தில நான் வெல்ஃபேர் மினிஸ்டர்ல இருந்தபோது ஹிண்டுல வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது. அதில வந்து எழுதியிருந்தாங்க. இந்த ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து நான் சரியா இப்ப நம்பர் சொல்லல. ஏறக்குறைய அந்த மாரி. 96.5% வைங்க ஓப்பன் கேண்டிடேட்ஸ். இந்த ஓபிசிஸ்க்கு வந்து அது வந்து இது 96.5. இங்க ஓபிசிக்கு அது வந்து 95.2 என்னமோ தான். அந்த அளவுக்கு அவங்க மார்க் வாங்கியிருந்தாங்க. எஸ்சி, எஸ்டி வந்து 87ஓ 88ஓ வாங்கியிருந்தாங்க. கட் ஆஃப் வந்து 87ஓ 88ஓ. இங்க வந்து 92 பாயிண்ட் சம்திங். அங்க 96.5. இப்போ இந்த 96.5 வந்து ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு கட் ஆஃப் இல்லாம இருந்தால், கடைசி வரைக்கும் அவங்க ரேங்க் படி அவங்க வாங்கலாம்னு இருந்தா, இந்த 97.5க்கும் 96.2க்கும் இடையில 1.3% இருக்குல்ல. பார்க்கறதுக்கு 1.3ன்னு மெதுவா தெரியுது. இது இந்த டோட்டல் ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ்ல கோட்டால பெர்சன்டேஜ்ல ஒரு பெரிய பெர்சன்டேஜ கட் பண்ணிடும். அதே மாதிரி தான் எஸ்சி, எஸ்டிக்கும் ஆகும். இப்போ சரியான வாதம் என்னன்னா, 96.5% எடுத்தவரு எப்படிப்பட்ட டாக்டரா நல்ல டாக்டரா இருப்பாரோ, அதே மாரி 92.2% எடுத்தவங்களும் இருக்க முடியும். 95.2% எடுத்தவங்களும் இருக்க முடியும். 87% எடுத்தவங்களும் இருக்க முடியும். அதுல சந்தேகமே கிடையாது. எல்லாமே வந்து மச் அபவ் ஆவரேஜ். இந்த சமூக நீதிக்கான இந்த ரிசர்வேஷன் வந்து இல்லாம போயிருச்சுன்னா, இந்த 4 ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தாங்கல்ல, தே கேன் கோ டவுன். முடியும். அப்போ இதெல்லாம் வந்து ஜென்ஸிக்கு வந்து எடுத்து சொல்லப்பட வேண்டும். எப்படி எடுத்து சொல்லுவீங்க? ஒன்லி பை கான்கிரீட் ப்ரூஃப். ஒரு சின்ன சர்வே வந்து நடத்தி ஒவ்வொரு ஜென்ஸி குடும்பத்திலயும் எல்லாரையும் கவர் பண்ண போறதில்ல. சரி ஒரு 4000 பேர், 5000 பேர். டிஃபரண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். அந்த மாரி கவர் பண்ணி அவங்களுக்கு காமிச்சால் ஒழிய, வேற ஒண்ணுமே வேண்டாம். ஜென்ஸி வந்து அறிவை பயன்படுத்தி தங்கள் முடிவை எடுக்கட்டும். அது எப்படி எடுக்க வைக்கிறதுன்னு சொல்லி திமுக சிந்திக்கட்டும். பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய ரீசென்ட் ட்வீட் வந்து சிபிஎம் தலைவர் சண்முகம் வந்து எதிர்த்து சொல்லியிருக்காரு. சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு அவர் ஒரு பேர் வச்சிருக்காரு. இது ஒரு ஆமா. அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு சண்முகம் சொல்லியிருக்காரு. ஆமா. அந்த பேர் எப்படி பார்க்கிறீங்க? இன்னொன்னு இந்த விமர்சனமும் எப்படி இருக்குன்னு இந்த பார்க்கிறீங்க? பாருங்க சண்முகத்துடைய விமர்சனம் சரியான விமர்சனம். இவங்க வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள பொறுத்தமட்டில தெளிவுபடுத்தியிருக்காங்க. நாங்க வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கோம். திமுக கூட ஆலோசிச்சுட்டு அவங்க பெர்மிஷன வாங்கல. அவங்கள்ட்ட கூட ஆலோசிச்சுட்டு நாங்க இங்க வந்தோம்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. இவங்களா ஒரு கேண்டிடேட்ட சூஸ் பண்ணாங்க. அது அவங்களுடைய டிஸ்கிரிஷன். அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில கேட்கணும்னு ஒண்ணும் தேவை கிடையாது. அது தாவேகா வந்து தன்னுடைய சொந்த விருப்பப்படி ஒரு கேண்டிடேட் சூஸ் பண்றத பத்தி யாரையும் கேட்க முடியாது. ஆனா இது இப்படிப்பட்ட ஒரு முற்போக்கு கூட்டணியுடைய கேண்டிடேட் அதுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது என்ன நியாயம்? அதத்தான் அவர் கேள்வி கேட்கிறாரு. நன்றி. நிறைய விஷயங்கள பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம்.